மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் போதை ஆசாமி ஒருவர் அட்டகாசம் செய்த சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். மன்னார்குடியில் உள்ள மாவட்ட அரசு மருத்துவமனையில் கஞ்சா போதையுடன் நுழைந்த நபர் பொருட்களை போட்டு உடைத்து செவிலியரை தாக்க முயன்ற வீடியோ வெளியானது. இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ள முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி, போதை ஆசாமியால் மருத்துவ பணியாளர்கள், பொதுமக்கள் பாதிப்பிற்கு உள்ளான செய்தி கவலை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். போதை புழக்கம் குறித்த தனது தொடர் எச்சரிக்கைகளுக்கு செவிமடுக்காமல் திமுக அரசு செயலற்று இருப்பதாகவும், இதனால் குற்றச் செயல்களும் பொதுமக்களுக்கான இடையூறுகளும் அதிகரித்துள்ளதாகவும் அவர் சாடியுள்ளார். கடந்த சில நாட்களாக போதைப் பொருட்களால் ஏற்படும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு குறித்த செய்திகள் பெருமளவு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, போதைப் பொருள் புழக்கத்தை தடுத்து சட்டம் ஒழுங்கை முதலமைச்சர் சீர்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மாணவிகளை தவறாக வழிநடத்திய வழக்கில் உதவி பேராசிரியை நிர்மலாதேவிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அருப்புக்கோட்டை தனியார் கல்லூரியில் பணியாற்றிய உதவி பேராசிரியை நிர்மலாதேவி சில மாணவிகளை தவறான பாதைக்கு இட்டுச் செல்ல முயற்சித்ததாக 2018ஆம் ஆண்டு கைதானார். இவருடன் மதுரை காமராசர் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முருகன் மற்றும் ஆய்வு மாணவர் கருப்பசாமி ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கின் விசாரணை ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட விரைவு மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் திங்கட்கிழமை தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. அதில் வழக்கில் நிர்மலாதேவி குற்றவாளி என்று நீதிபதி பகவதி அம்மாள் தீர்ப்பளித்தார். முருகன், கருப்பசாமி ஆகியோர் குற்றவாளி இல்லை என்று தெரிவித்து அவர்களை விடுவித்து உத்தரவிட்டார். நிர்மலாதேவிக்கான தண்டனை விவரங்களை செவ்வாய்க்கிழமையன்று நீதிபதி அறிவித்தார். மொத்தம் 5 பிரிவுகளின் கீழ் தீர்ப்பு வாசிக்கப்பட்டதில் அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. தண்டனையை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்றும் மொத்தம் 2,42,000 ரூபாய் அபராதம் விதித்தும் நீதிபதி பகவதி அம்மாள் உத்தரவு பிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து மதுரை மத்திய சிறையில் நிர்மலாதேவி அடைக்கப்பட்டார்.